Namaste. Greetings to all of you. Grandmaster Chavahaksirluடைய Compassionate Objectivity Golden Lotus Sutras on Character Building இந்த புத்தகத்திலிருந்து on Truth அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். A word is like a finger pointing at different things. Do not look at the finger. Focus on the essence of the word. Focus on what the finger is pointing at. உண்மை பற்றிய பல கோணங்கள் அப்படிங்கறத சொன்னாங்க. அதுல பல விளக்கங்கள் தேவைப்படும் இல்லையா? அதுக்கு மிக முக்கியமானது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமான பொருள்கள் மாதிரி ஆயிடுது. இப்ப மாஸ்டர் என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தைகள் ஒரு விரல் மாதிரி பல பொருள்களை ஒரு விரலை வச்சு நீங்க குறிக்க முடியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கை இப்போ உங்களை நோக்கி, இப்போ கேமரா நோக்கி இதை நான் உங்க விரலை நீட்டுறேன் இல்லையா? அப்ப என்ன ஆகுது, நேரா இது உங்களை பாக்குற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது உங்களைதான் இந்த விரல் பாக்குதா, உங்களைதான் இது குறிக்குதா அப்படிங்கறத நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய கேமராவோட லென்ஸை மட்டும்தான் நான் பாக்குறதுக்காக, அந்த லென்ஸ் இங்க இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விரலை காமிச்சா கூட இந்த விரல் உங்களை காமிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு விரல் பல பொருள்களை சுட்டி காமிக்கிறதுக்கு எப்படி பயன்படுதோ அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட பல அர்த்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய எசன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மாஸ்டர் என்ன சொல்றாங்க, விரல் எப்படி பல பொருள்களை குறிக்கிறதுக்கு பயன்படுதோ அதே மாதிரி வார்த்தையும் இருக்கிறதுனால நீங்க வார்த்தையோட எசன்ஸ்குள்ள போங்க, அந்த வார்த்தையில மாட்டிக்காதீங்க. Do not look at the finger அப்படின்னு சொல்றாங்க. விரலை பார்க்காத, அந்த விரல் எதை சுட்டி காமிக்கிறதுக்கு உதவி செய்து அப்படிங்கறத பாருங்க அப்படிங்கறத சொல்றாங்க. மாஸ்டர் பயன்படுத்தக்கூடிய காமனான வார்த்தை என்னன்னா, நிலா அங்க இருக்கு அப்படின்னு நீங்க காமிக்கிறதுக்காக அந்த விரல நீங்க நீட்டினீங்கன்னா அந்த நிலாவை பார்க்காம எல்லாரும் உங்க விரல பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. விரல் தானே தெரியுது, நிலா எங்க தெரியுதுன்னு கேட்டாங்கன்னா எந்த திசை நோக்கி அந்த விரல் காமிக்குதோ அந்த திசை பார்த்தாதான் அந்த நிலா தெரியும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, அது நிலாவை தான் குறிக்குதுன்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? நிலாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேகங்கள், அந்த நட்சத்திரங்கள் எதை வேணா குறிக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? விரல்கள் வார்த்தைகள் மாறி, வார்த்தைகள்ல மாட்டாம இதை நீ சொன்ன, இது சொன்ன, இது சொன்ன அப்படிங்கறதுல மாட்டாம அந்த வார்த்தையோட சாரம் என்னது, அது தொடர்புடைய உணர்வுகள் என்னது அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சீங்கன்னா அந்த வார்த்தை சொன்னது, ஒருவேளை அந்த வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை வித்தியாசமா இருக்கு, ஆனா அவங்க உணர்வுகள் நல்லா தான் இருக்கு. நல்ல கண்ணோட்டத்தோட நல்ல உணர்வோடு தான் சொன்னாங்க. ஆனா சொல்லக்கூடிய வார்த்தையில சில தவறுகள் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்தீங்கன்னா அவங்கள மன்னிக்கிறது கூட ஈஸியா இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாம அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத கூட உங்களால உணர முடியும். அந்த வார்த்தை உங்க ஆனந்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் சொல்ல முடியாது இல்ல? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்றேன். பிரமாதமான சிகிச்சை பண்ணிருப்போம், அவங்களுக்கு உட்கார முடியல அப்படின்னு நினைச்சிட்டு முட்டு வலிக்குது, கை கால் வலிக்குது, உளைச்சல் இருக்குது, மிக அதிகமான வலி வேதனை இருக்கு அப்படிங்கிற நிலையில வந்திருப்பாங்க. நம்ம சிகிச்சை முடிச்ச உடனே அந்த வலி ஃபுல்லா 0 ஆயிருக்கும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளவு நேரம் சிகிச்சை பண்ண ஆளுக்கு எப்படி இருக்கும்? சுத்தமா வலி போயிடுச்சா இல்ல வலி குறைஞ்சிருக்கா? நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் என்னது அப்படின்னு புரியலன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு சிகிச்சை பண்ண ஒரு வார்த்தை, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க முகம் வெளிப்படுத்தின நன்றி உணர்வு, அவங்க சொன்ன விதம், இது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்தோம்னா அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் அவங்க வெளியில போட்டல, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மிகுந்த நன்றி உணர்வு இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறத அனுபவ ரீதியா உணர்ந்தோம்னு வச்சுக்கோங்க. அதே வார்த்தையை கூட நன்றி உணர்வோடு சொன்ன வார்த்தையா அவங்க எடுத்துக்க முடியும். ஆனா இதை புரிஞ்சுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வெளிப்படுத்தின உணர்வை நம்மளால பிக் பண்ண முடியல. அந்த வார்த்தையை மட்டும் கவனிச்சோம்னா
இவ்வளவு கஷ்டப்பட்டு சிகிச்சை பண்ணறதுக்கு நீ ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு அப்ப உனக்கு அவ்வளவுதானா அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு உதவி செஞ்சோம், ஒரு வார்த்தையில தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டு அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அப்ப அந்த நன்றி அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மத்தவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால அந்த சாரம், அந்த எசன்ஸ் அப்படிங்க வார்த்தைகள்ல மாட்டாதீங்க, அதோடு தொடர்புடைய உணர்வுகளையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அது எதை குறிக்குது அப்படிங்கிறத பாருங்க, வார்த்தையில மாட்டாதீங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான செய்தியா மாச வைக்கிறாங்க. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் பிரமாதமா இருக்கிறதுக்கு இந்த செய்தி உதவியா இருக்கும். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.